யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மிக முக்கியமான ஒரு வசனம், சேர்ந்து படிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நீங்க காலையில் உங்கள் மத்தியில் ஒன்று புரிஞ்சுக்கணும். தன்னுடைய பொது ஊழியத்தை இயேசு முடித்துட்டார். ஆனால் பொது ஊழியம் செஞ்சார். ஆனால் ஜனங்களா என்ன பண்ணல? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள. கடைசியாக இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னோட இருந்த 12 பேரை மாத்திரம் கூப்பிட்டு, தன்னோட இருந்த 12 பேரை மாத்திரம் கூப்பிட்டு ஒரு மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து இயேசு சொன்ன வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 13, 14, 15, 16 இன்னைக்கு நான் ஒரு 5 காரியம் மாத்திரம் கடைசியாய் இந்த 14 அதிகாரத்தில் மாத்திரம் நான் ஒரு 5 காரியம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது என்னன்னா, சீசர் இடத்துல இயேசு சொல்லுகிறார், நீ இந்த 5 காரியத்தை ரொம்பவும் கவனமாய் பாரு. நான் சீக்கிரம் உங்களை விட்டு நான் பண்ணுவேன், நான் போயிடுவேன். ஆனால் இந்த 5 காரியத்தை மாத்திரம் நான் வர்ற வரைக்கும் இந்த 5 காரியத்தை மிகவும் கவனமாய் உன் மனதில் வைத்துக்கொள். 5 காரியத்தை மிகவும் கவனமாய் நீ வைத்துக்கொள் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறார். அதை தான் உங்கள் மத்திய இந்த காலையில் நான் பேசும்படி விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான வார்த்தைகள். சர்ச்சில் பிரசங்கத்தில் கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கதையெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், சிச்சு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் மிக முக்கியமானது கதை இல்லை, இந்த உபதேசங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே நம்மை அக்கறைக்கு சென்று அவர் சித்தத்தை செய்யும்படி நமக்கு உதவி செய்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை அது ஒன்றே நமக்கு நற்செய்தி. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் நான் தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் சங்கீதம், ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் படிப்பேன். நீதிமொழிகள் 15 அதிகாரம் நினைக்கிறேன். இன்றைக்கி 15 தானே தேதி. 15 அதிகாரம் 29வது வசனமா 30வது வசனமா, கண்களின் வெளிச்சம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். கண்களின் வெளிச்சம் பூரிப்பிக்குமா? கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். எந்த வசனம்? 15 30. நல்லா கேட்டுங்க. 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை என்னது புஷ்டியாக்கும். இன்னைக்கு நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன் ஒரு வார்த்தை, என்னோட இதயத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் இது உன்னுடைய எலும்புகளை அதை புஷ்டியாக்கி, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் சுகவீனங்களை கர்த்தர் மாற்றி ஒரு சந்ததியாய், சங்கீதம் 23 அதிகாரத்தில் பார்க்க, சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் நமக்கு எழுப்ப அவருடைய வார்த்தை நமக்கு நற்செய்தியாய் இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த காலை ஆராதனையில் ஒரு 5 காரியத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன காரியங்கள் படிக்கலாமா? 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் படிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்து சீஷனிடத்துல சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ரைட் இட் டவுன். Let your heart not be troubled. இது யார்கிட்ட தெரியுமா சொல்றாரு? ஜனங்களுக்கு சொல்லல, சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்கு சொல்லல. யாருக்கு சொல்லுகிறாரு? சொல்லுங்க, சீஷர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சீஷரா இருக்கிறவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில சொல்லுங்களேன்.
இன்னொன்று கேட்குறேன், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கையை எடுத்து ராமையன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் கையெல்லாம் தூக்க மாட்டீங்க. நான் பாதி தான் நேசிக்கிறேன்னு இருக்கீங்களான்னு தெரியல. ஆண்டவரை முழுமையாய் நாம் நேசிக்கணும். திரும்ப சொல்லுகிறேன், சீஷன் 12 பேர் இருக்காங்க. அங்கே எழுதுகிறார், சொல்லுகிறார், முதல் வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் சீஷன் இடத்துல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஏன் இந்த 12ஆம் அதிகாரத்துடைய முதல் வார்த்தையை ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 2 காரியங்கள் நடக்கிறது. இயேசுவோட 12 வருஷம், இயேசுவோடு இந்த 3 வருஷம் இயேசுவோடையே இருந்த தன்னுடைய சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சீஷர்களில் இயேசு கிறிஸ்து 2 பேரை இப்படியாக சொல்லுகிறார். காட்டி கொடுக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அடுத்தது மறுதளிக்கிறவன் ஒருத்தவன் இருக்கிறான். படிக்கிறீங்களா? அதே 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை காட்டி கொடுப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. என்னை, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சீஷர் இடத்துல ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். இன்னொருத்தவன் எழுதுகிறார், அதே 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, ஒருவன் என்னை, நீ என்னை என்ன பண்ணுவ? 3 தரம் மறுதலிப்பாய். என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு இருக்கா? இருக்கு பாருங்க. பிரதியுத்தரமாக 3 தரம் மறுதலிப்பாய் என்று என்னை 3 தரம் என்ன பண்ணுவ? மறுதலிப்பாய் என்று. அப்ப 2 கூட்டம் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க. 12 பேர் இருந்தாலும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவன் இயேசுவை என்னது காட்டி, அடுத்தது மறுதலிப்பான். மறுதலிப்பவன் ஒருத்தன் உண்டு. ஏன் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வந்தான் தெரியுமா? நான் வருகிற நாட்களில், நான் ஒவ்வொரு வாரமும் நான் மாலை கூட்டங்களிலே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நபர்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இன்னும் இந்த நாட்கள் இருக்கிறது, இன்றைக்கி நான் பேசலை, ஆனாலும் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். வருகிற நாட்களில் நான் யூதாஸ் பற்றி நான் பேசணும். ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இங்கே பேசுகிறேன். யூதாஸ் இயேசுவோடு தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரே அதிகாரத்தில், எந்த அதிகாரத்தில்? அந்த 13ஆம் அதிகாரத்தில் மட்டும் 2 முறை பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? 2வது வசனமும் 27வது வசனம். 2வது வசனம் 27வது வசனம் பாருங்க. பிசாசு அவனுக்குள் புகுந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு அவனுக்குள் புகுந்தான். 2 முறை ஒரே அதிகாரத்தில் 2 முறை அந்த வார்த்தை இருக்கும். பிசாசு அவனுக்குள் புகுந்தான். இயேசுவோட தான் இருந்தான், ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். சபை விசுவாசிகள் அத்தனை பேருக்குமே சொல்லுகிறேன், வெளியரங்கமாக ஒரு ஆளை பார்த்து, தோற்றத்தை பார்த்து நீங்கள் எடை போட்டுறாதீங்க. சபை விசுவாசிகள், நீங்கள் நினைக்கிறீங்களா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில், பிசாசுக்கு இடம் கூடாது. எடுங்க, படிங்க பார்க்கலாம். எபேசியர் புத்தகம் 4 அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும், பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க? இடம் கொடாமல் இரு. பிசாசுக்கு இடத்தை மாத்திரம் கொடுத்துறாத. உள்ளுக்குள்ள வருவதற்கு அவன் அத்தனை வேலை செய்வான். இடம் மட்டும் கொடுத்துறாத. இடம் கொடுக்காதுன்னு சொன்ன உடனே என்னது? ஐயோ நான் ஜெபிக்கிறேன், அல்லேலூயா தோத்துறேன், அப்படி நினச்சிடாத. எந்த நிலைமையிலும் பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ளுக்குள்ள வருவதற்கு வழி இருக்குது. உங்களை தேவைகளை வச்சு பிசாசு உள்ளுக்குள்ள வருவான். அவன் தேவையை காண்பிச்சு தான் பிசாசு வருவான். மிகவும் கவனமாக இரு. இப்போ முதலாவது சொல்லுகிறார், ஒருவன் உங்களை என்ன பண்ணுவான்? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒருவன் மறுதலிப்பான். என்னை மறுதலிப்பான். யார் என்ன மறுதலிப்பார்? அங்கே யார் அங்கே மறுதலிச்சது? சுத்தமாக சொல்லுங்க. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். பேதுரு ஏன் இயேசுவை மறுதலிச்சான்? அவன் ஆண்டவரை நேசிச்சான்னா? இயேசுவை உண்மையாக நேசிக்கலையா அவன்? சொல்லுங்க. நேசிச்சாப்புல. இயேசு மேல அன்பு இல்லையா? அன்பில்லையா? இருந்துச்சு. ஏன் பேதுரு இயேசுவை மறுதலிச்சாப்புல? நம்மளும் இதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் பேதுரு மறுதலிச்சாப்புல? ஆண்டவர் பிடிக்கலையா? இயேசுவை பிடிக்கலையா? இயேசுகிட்ட ஏதாவது எதிர்பார்த்தாப்லையா? ஏன் இயேசுவை மறுதலிச்சாப்புல?
நான் கேட்குற கேள்வி புரியுதா புரியலையா? நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? பிசாசுக்கு என்ன பண்ணா? ஆனால் அப்படி வசனம் இங்கே என்ன பண்ணல? இங்கே அப்படி இருக்கா? பிசாசுக்கு இடம் கொடுத்தது யார் தான்? ஓகே. ஏன் பேதுரு மறுதளிச்சான்? பயம். 3 காரியங்கள். நம்பர் 1, சூழ்நிலை என்கிற பயம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளை சூழ்நிலைகள் வரும் பொழுது தப்புன்னு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். தெரியுமில்ல? 2வது ஏன் தெரியுமா? அவன் தனிமையாக இருந்தான். அது வரைக்கும் யாரோட தான் இருந்தான்? விசுவாசிகள். பிசாசு உங்களை தாக்குறதற்கும் நீங்கள் கத்த சமூகத்தை விட்டு வெளியே போகிறதற்கும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீ தனிமையாக இருந்தால் பிசாசு வந்து அடிச்சிருவோம். அதனால தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. 2வது ஏன் பேதுரு வந்து மறுதளிச்சான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தமாக சொல்லுங்கள், அவன் தனிமை. 3வது ஏன் தெரியுமா மறுதளிச்சான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட ஒன்று கேட்குறாரு. நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து அவங்ககிட்ட எது குறைவாக இருந்துச்சு? என்னைக்கு ஜெபமும் கர்த்தருடைய காரியம் உன் வாழ்க்கையில் குறைவாக இருந்துச்சோ எழுதி வச்சுக்கோ, நீ ஆண்டவர் மறுதளிக்கிறன்னு அர்த்தம். எங்கேயோ கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க போகிறன்னு அர்த்தம். நமக்கு இதே தான். அப்படியே பைபிளை படிச்சுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம். பேதுரு இயேசுவோட 3.5 வருஷம். உங்களுக்கு எனக்கும் தெரியாததெல்லாம் பேதுருக்கு தெரியும். யாரும் சொல்லாத காரியம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாரும் சொல்லாத காரியம் பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார். கடைசி ஒரு மனுஷன் கடைசியாக சொல்கிறார்ல, கடைசியான வார்த்தைகள் இருக்குல்ல, கடைசியாக ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, தெரியுமில்ல உங்களுக்கு? கடைசியாக ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தை பவுல் சொல்லுகிறார். என்னது? நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை அப்படின்னு தன்னை தான் சொல்லுகிறார். தன்னை தான் சொல்லுகிறார். என்னென்ன கடைசியாய். அதே போல் தாவீது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாலமனை பார்த்து சொல்லுவார், இந்த பூலோகத்தை விட்டு நான் போகிறேன், மனுஷன் அத்தனை பேரும் போகிற வழியில் நானும் என்ன பண்ணுறேன்? நான் ஆனால் நீ புருஷனாயிரு, பி மேன்லி. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் இது எல்லாத்தையும் சரியாய் நீ கவனித்து நீ படின்னு 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதில் சொல்லுவார். ஆனால் பேதுரு மாத்திரம் வித்தியாசமான ஒரு காரியம் சொல்லுவார். கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியாக அவர் எழுதின வார்த்தை, நீ கிறிஸ்துவிலே வளரு. 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரு. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கடைசியாய் பேதுரு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ வளரு, நீ வளரு, நீ வளரு. யூ ஹாவ் டு க்ரோ. ஏன் தெரியுமா? கடைசியாய் 1 மணி நேரம் இயேசு ஜெபம்னு சொன்னார். ஜெபிக்கல. உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் நீங்கள் ஜெபம் கம்மியாக இருக்கோ எங்கேயோ விழ போகிறீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ விழ போகிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஆனால் நீ மறந்துடாத, நான் வர்ற வரைக்கும் உன் இருதயம் என்னது? சுத்தமாக சொல்ல, உன் இருதயம் என்னது? சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நபர்கள் நம்மளை விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு பிடிச்ச காரியம் நம்மளை விட்டுட்டு போயிடும். கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் இருதயம் கலந்துக்கூடாது, இருக்காது.
ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ன ஆண்டவர் சொன்னார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் அடுத்தது இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார். அதே 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில், அடுத்து சொல்லுகிற வார்த்தை என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த சொல்லுகிறார் உங்களுக்காக. இரண்டாவது காரியம் கேட்டுங்க. இயேசுக்கு சீசத்தை சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கவர், யார் நம்புறாங்களோ நம்பலையோ ஒன்றை மட்டும் மறந்துடாத. என்னது? பிதாவின் வீடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவின் வீடு. இரண்டாவது சீசத்தை சொன்ன வார்த்தை, பரலோகத்தை நீ மறந்துடாத. எழுதிங்க பார்க்கலாம். பிதாவின் வீடு. சீசர் இடத்துல பார், நான் எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். லாசரு கதையில் எடுத்து சொல்கிறேன். லாசரு மொத்தவன் இருந்தான் அப்படின்னு தான் சொன்னேன். பரலோகம் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் நிறைய பேர் அது என்ன பண்ணல, அது புரிஞ்சிக்கல. அப்படி தான் அந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறாங்க, நம்மில் அநேகர் இருக்கிறோம். ஆனால் 12 சீசர்களை மாத்திரம் உட்கார வைத்து சொன்ன வார்த்தை, இங்கே பாருப்பா, நான் சீக்கிரம் உங்களை விட்டு நான் போயிடுவேன், ஆனால் மறந்துடாத நான் எங்கே போகிறேன்னா பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் காற்றை நான் நான் அப்படியே கலக்கலை. எங்கே போகிறேன்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 வார்த்தைகள் பார்க்கலாம் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா. பிதாவின் வீடு இருக்குதா? அடுத்தது அநேக வாசஸ்தலங்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவின் வீடு ஒன்று உண்டு. அடுத்தது அநேக வாசஸ்தலங்கள். மூன்றாவது உங்களுக்காக ஒரு ஸ்தலம். ஸ்தலம் என்பது ஒரு இடம். உனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உன்னுடைய இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன் உன்னுடைய இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னா, எப்படி அது ஆயத்தம் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, அவன் செய்த கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தேவனுக்காய் ஓடுவதற்காக, நிற்பதற்காக, நாம் தேவனுக்காக நாம் செயல்படுவதற்காக தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய முகம் எங்க நோக்கி இருக்குன்னு தெரியுமா? பரலோகத்தையே. அங்கதான் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உனக்கு சில காரியங்கள்லாம் வரும், ஆனா உன் முகம் எதை மாத்திரம் நோக்கி பார்த்து இருக்கட்டும். சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கட்டும். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கூடாரம் பூமியில் இல்லை, நம்முடைய கூடாரம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த விதம் தெரியுமா? 11ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15-16 படிங்க பார்க்கலாம். 15-16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க சமயம் கிடைச்சிருக்கும். அடுத்த வார்த்தை, அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன பண்றாரு? ஆயத்தம் பண்ணினாரே. அப்ப பைபிள்ல போட்டிருக்கு, கடந்த நாட்கள் வாழ்ந்த அத்தனை கர்த்தருடைய தேவதாசர்கள் அத்தனை பேரும் பைபிள்ல போட்டிருக்கு தேசத்தை, பரம தேசம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேசமா? பரம தேசம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பரம தேசம். பரம தேசம். ரெண்டாவது சொல்லுகிறார், சீஷர்களாகிய நீங்க உங்களுடைய கண்கள் எங்க இருக்கட்டும்? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். நமக்கும் சரி, பூலோகத்தில் அநேக தேவைகள் உண்டு, அநேக பொறுப்புகள் உண்டு, அநேக காரியங்கள் செய்யணும். ஆனால் இது போயிட்டே இருக்கும். எந்த நிலைமையிலும் சரி, பிதாவின் வீடையும் வாசஸ்தலத்தையும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிற வார்த்தை உங்கள் காதுகளையும் உங்கள் மனதை விட்டு விலகாமல் இருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதே 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். 14ஆம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான்
இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் உங்களை என்னிடத்தில் என்ன பண்ணுவேன் கொள்ளுவேன். மூன்றாவது சொல்லுகிறார், நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவேன். எழுதிங்க பார்க்கலாம். மூன்றாவது, இரண்டாவது முறை நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு நான் வருவேன். முதலாவது ஆண்டவர் சுவிசேஷத்தில் பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? பிதாவின் வீடு தான் உன்னுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். மூன்றாவது, நான் மேலே போகிறதுனால அப்படி இல்லை, நான் மறுபடியும் உங்களிடத்தில் என்ன பண்ணுவேன்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்க, நான் மறுபடியும் உங்களிடத்துல நான் வருவேன். உங்களுக்கு தெரியுமா, வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய முதல் அதிகாரமும் கடைசி அதிகாரமும் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் வருவேன்னு இயேசு சொன்னார். முதல் அதிகாரத்தை 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இதோ மேகங்களிலே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள். முதல் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதே வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் இதோ இங்கேயும் பாருங்க இதோன்னு இருக்கும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோன்னு இருக்கும். இதோ சீக்கிரத்தில் நான் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ரெண்டு கூட்டத்தார் உலகத்தை வாழ்றாங்க. ரெண்டு கூட்டத்தார். நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க. ரெண்டு கூட்டத்தார். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நம்பர் 1 இயேசுவோடு இருக்கிற கூட்டம், இன்னொன்று இயேசுவோடு இல்லாத கூட்டம். நீங்கள் யார் இந்த கூட்டத்தில்? சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு இருக்கிற கூட்டம் இருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவோடு இருக்கிற கூட்டத்திற்கு ஒன்று காரியம் இருக்குது, இயேசு இல்லாத கூட்டத்திற்கு ஒன்று இருக்குது. இனி இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற ஒரு காரியம் உண்டு. என்னது? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் உண்டு, அடுத்தது கைவிடப்படுகிறவர்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? கைவிடப்படுகிறவர்கள் நீங்கள் அப்புறமேட்டு படிங்க, வீட்டில் போயிட்டு 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகம் 6ஆம் அதிகாரம், அப்புறம் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இந்த 3 மாத்திரம் கொஞ்சம் படிங்க. 6, 8, 9. அவர் வருகைக்கு நான் மிகவும் கவனமாக இருக்கணும். மூன்றாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? நான் வருவேன். நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? நான் வருவேன். 4வது 14ஆம் அதிகாரம் முடிச்சிட்டேன். 4வது 14ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 13வது வசனம் 14வது வசனம். இயேசு கிறிஸ்து முதலாவது, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், முதலாவது இயேசு சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? உங்கள் இருதயம். இரண்டாவது என்ன சொன்னாரு? பிதாவின் வீடு. உன்னுடைய முகம் பிதாவின் வீடு, பரலோகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்திருக்கட்டும். மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? இப்ப 4வது ஒன்று சொல்லுகிறார், மிக முக்கியமானது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் அதை உங்களுக்கு செய்வேன். அப்ப 4வது ஒன்று சொல்லுகிறார், எப்பா நான் போயிட்டேன்னு கவலைப்படாத, 4வது நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா? என்னது? ஜபம் பண்ணு. என்னது? ஜபத்தை விட்டுறாத. உண்மையா நான் ஒன்று கேட்குறேன், உங்க வாழ்க்கையில் உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜபத்தை மாத்திரம் விட்டுறாத. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் எடுங்க, 21ஆம் அதிகாரம் 36. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் 21. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி? 1, 2, 3 படிங்க பார்க்கலாம். மேலே ஸ்க்ரீனில் இருக்கு, படிங்க பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, படிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சொல்லுகிற வார்த்தை, நீ எப்போ என்ன பண்ணிட்டு ஜெபம் பண்ணி விழு. நீ எங்க போய் நிக்கிறதுக்கு? அப்படியே போட்டிருக்கு, படிங்க பார்க்கலாம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன்னை பார்த்து நீ நிற்கிறதற்கு பாத்திரவானாய் நிற்பதற்கு பைபிள்ல போட்டிருக்கு. நீ என்ன பண்ணணும்? எப்பொழுதும்
ஜெபம் பண்ணி கொண்டே இரு. எதை மறந்தாலும் மறக்கலனாலும் எதை மறந்துடாதீங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் ஜெபத்தெல்லாம் அந்த பாருங்க, நேற்று உட்காந்து ஒரு காரியத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். ஜெபத்துக்கு நீ என்ன வேணா செய். வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணு, முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணு. நான் உட்காந்து இதை பாருங்க, நான் ஸ்கெட்டை போட்டு நான் உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தை மறந்துடக்கூடாது, ஜெபம் குறைஞ்சிடக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், ஒரு மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட எங்கிட்டையும். ஜெபத்தில் குறைவு வந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் ஜெபத்தில் குறை வந்துடக்கூடாது. நான்காவது, ஜெபம் விட்டுறாது. ஐந்தாவது கடைசியாக சொல்லுகிறார், அதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஐந்தாவது இயேசுக்கு சொன்னார், நான் செஞ்ச அற்புதத்தையும் நான் செஞ்ச அதிசயத்தையும் பார்த்து பிரமிச்சிடாத, நான் செஞ்சதை பார்க்கிலும் பெரிய காரியத்தை யார் செய்வார்? நீங்க செய்வீங்க. ஐந்தாவது சொல்லுகிறார், பெரிய காரியம் உன் மூலமாய் நடைபெறும். ஒரு 5 காரியங்கள். எந்த அதிகாரத்தில்? 14ஆம் அதிகாரம். சத்தமா சொல்லுங்க. 14ஆம். தோண்ட தோண்ட முத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. தோண்ட தோண்ட இயேசுவை இந்த வார்த்தைகள்லாம் படிக்க படிக்க உண்மையிலே சொல்கிறேன், என் வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறுது. உங்கள் வாழ்க்கை மாறி தான் ஆகணும். அவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. சபை விசுவாசிகள், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நாட்களில் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உன் மூலமாய் கர்த்தர் பெரிய இயேசு செய்யாததெல்லாம் நீ செய்வ. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, கலிலேயா, சமாரியா, யூதேயா, இங்கே தான் ஊழியம் செஞ்சார். ஆனால் சீஷர்கள் இயேசு போகாத இடத்திற்கு அவர்கள் போனார்கள். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அப்படின்னா கர்த்தர் இயேசு செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் மேல் வீட்டு அறையில் உட்கார வைத்து சீஷல் இடத்துல சொல்லுகிறார், எப்பா உன் மனசு ஒரு நாளும் எந்த காரியம் என்ன நடந்தாலும் உன் மனசு என்ன பண்ணாத, கலங்கிறாத. உன் மனசை கலங்கிறாத. 2வது, பரலோகத்தையே பார்த்துக்கிட்டு, பூலோகத்தை பார்க்காத, மனுஷனை பார்த்துறாத. பிதாவின் வீடை மாத்திரம், உனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை, உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை நான் ஆயுதம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை பார்த்து ஓடிக்கொண்டே இரு, வேற எதையும் பார்த்துறாத. 3வது சொல்லுகிறார், நான் மறுபடியும் நான் வருவேன். நான் உன்னை விட்டு போயிட்டே இல்லை, ஓடிரா, இல்லை, நான் மறுபடியும் வருவேன். அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. 4வது சொல்லுகிறார், நான் வர்ற வரைக்கும் நீ ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு புரியுதோ புரியலையோ, நடக்குதோ நடக்கலையோ, இருக்குதோ இல்லையோ, நீ ஜெபம் மாத்திரம் என்னது பண்ணிக்கொண்டே இரு. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். 5வது, உன்னை மறந்துடாத, என்னை விட பெரிய காரியத்தை செய்வதற்காக நீ இருக்கிறாய்.